உப்பு நீர் சுத்திகரிப்பான். தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய கிண்ணம், ஒரு சிறிய கிண்ணம். இது 3 சென்டிமீட்டர் உயரத்திற்கு அதிகமாகவும் அதே சமயம் பெரிய கிண்ணத்தின் உயரத்தை விட குறைவாகவும் இருக்க வேண்டும். பெரிய கிண்ணத்தில் 3 சென்டிமீட்டர் ஆழமான தண்ணீரில் இது நிற்கக்கூடியதாக இருக்க வேண்டும். உப்பு, ஒரு நாணயம், பிளாஸ்டிக் உறை, டேப், தண்ணீர். பெரிய கிண்ணத்தில் சுமார் 3 சென்டிமீட்டர் உயரத்திற்கு வெதுவெதுப்பான நீரை ஊற்றவும். அதில் சிறிது உப்பை சேர்த்து அது கரையும் வரை கலக்கவும். கடல் நீர் சுவைப்பது போல அது உப்பாக மாறும் வரை உப்பை பயன்படுத்தவும். சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் எதுவும் இல்லாமல் அதை பெரிய கிண்ணத்தின் நடுவில் வைக்கவும். பெரிய கிண்ணத்தை பிளாஸ்டிக் உறையால் மூடவும். அனைத்தும் இறுக்கமாக இருக்கும்படி பிளாஸ்டிக் உறையை டேப் கொண்டு ஒட்டவும். பிளாஸ்டிக் உறையின் நடுவில் நாணயத்தை வைக்கவும். இதனால் அந்த இடத்தில் உறை சற்று கீழே தொங்கும். இந்த அமைப்பை சூரிய ஒளியில் சில மணி நேரம் வைக்கவும். சிறிய கிண்ணத்தில் சேகரமாகியுள்ள தண்ணீரை சுவைத்து பார்க்கவும். காரணம்: உப்பு தண்ணீருடன் தொடர்பு கொள்ளும்போது நீர் மூலக்கூறுகள் உப்பு படிகங்களை பிரிக்கின்றன. அவை அயனிகளாக பிரிக்கப்படுகின்றன. மேலும் குறிப்பாக சோடியம் மற்றும் குளோரைடு அயனிகளாக பிரிக்கப்படுகின்றன. இதற்கான காரணம் என்னவென்றால், நீர் மூலக்கூறுகள் மின்னூட்டம் பெற்ற முனைகளை கொண்டுள்ளன. அவை மின்னூட்டம் பெற்ற அயனிகளை ஈர்க்கின்றன. எனவே கடலிலும் உங்கள் கிண்ணத்திலும் உள்ள உப்பு நீர் சோடியம் மற்றும் குளோரைடு அயனிகளுடன் கலந்த நீர் மூலக்கூறுகளை கொண்டுள்ளது. நீங்கள் மூடிய கிண்ணம் ஒரு சிறிய பசுமை இல்லம் போல செயல்படுகிறது. ஒளி உள்ளே வருகிறது. அது வெப்ப கதிர்வீச்சாக மாற்றப்படுகிறது. இந்த கதிர்வீச்சு வெளியேறுவதற்கு முன்பு சிறிது நேரம் உள்ளேயே தங்கி விடுகிறது. இதனால் உள்ளே இருக்கும் வெப்பநிலை வெளியே இருப்பதை விட அதிகமாகிறது. நீர் சூடேற்றப்படும் போது அது ஆவியாகிறது. அதாவது திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறுகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், சூடேற்றப்பட்ட நீர் மூலக்கூறு மிக விரைவான இயக்கத்தில் இருக்கும் ஒரு நீர் மூலக்கூறு ஆகும். இது மற்ற நீர் மூலக்கூறுகளுடனான மின் ஈர்ப்பிலிருந்து தப்பிக்கும் அளவுக்கு வேகமானது. இருப்பினும் அயனிகள் ஆவியாவதில்லை, ஏனெனில் அவை மின்னூட்டம் பெற்ற அயனிகள். அவை நீர் மூலக்கூறுகளால் அதிகம் ஈர்க்கப்படுகின்றன. மேலும் நீர்மட்டம் குறையும் போது அவை ஒன்றுக்கொன்று அதிகமாக ஈர்க்கப்படுகின்றன. அயனிகள் ஆவியாகும் அளவுக்கு வேகமாக நகர மிக அதிக வெப்பநிலை தேவைப்படுகிறது. நீராவி பிளாஸ்டிக் உறையை தாக்கும் போது அது மீண்டும் திரவ நீராக சுருங்குகிறது. இதற்கு காரணம், பிளாஸ்டிக் உறை சுற்றியுள்ள குளிர்ந்த காற்றுடன் நேரடி தொடர்பில் இருப்பதால் குளிர்ச்சியாக இருக்கிறது. இந்த நீரில் சில மையத்தில் உள்ள கிண்ணத்திற்குள் மழையாக பொழிகிறது. அது இப்போது சுத்தமான குடிநீர். அறிவியல் விளக்கத்திற்கான ஒரு கருவியாக இருப்பதுடன் இந்த வகையான சாதனம் உண்மையில் கப்பல் விபத்தில் சிக்கியவர்களுக்கான அவசர உபகரணங்களாக வாங்க கிடைக்கிறது.